ஹலோ, இன்றைக்கி மெசேஜஸ் என்ன மாதிரியான எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க, வரப்போகிற மந்த் என்ன மாதிரி எனர்ஜியில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்றதை பற்றி பார்க்கலாம். வரப்போகிற மந்த் என்ன மாதிரி எனர்ஜி கலெக்டிவ். கலெக்டிவ் மெசேஜஸ் எடுத்து கொடுக்குறாங்க அழகாக கையில். கலெக்டிவ் என்ன மாதிரியான எனர்ஜி? கலெக்டிவ் எனர்ஜி. யூ ஆர் நாட் அலோன். கார்டியன் ஏஞ்சல், நாட் அலோன். டிவைனோட கண் பார்வையிலேயே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. 0101 சொல்லும்போது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த வரப்போகிற மந்த் ஆகஸ்ட் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைன் எனர்ஜி, டிவைன் ப்ரொடெக்ஷன், டிவைனோட கண் பார்வையிலேயே நீங்கள் இருக்க போகிறீங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல், ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ப்ராஸ்பரஸ், ஒரு அபண்டண்ட்டான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. இந்த வரப்போகிற ஆகஸ்ட் ரொம்ப ரொம்ப டிவைன் எனர்ஜி. கண்டிப்பாக நீங்கள் ஃபெதர்ஸ் பார்க்குறதா இருக்கலாம். என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். ஃபெதர்ஸ் கண்டிப்பாக ஃபெதர்ஸ் பார்க்குறீங்க. ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி, ஏஞ்சலோட எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஏஞ்சல் எனர்ஜி. ஓகே, நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கிளாரிட்டி, நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண சில விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் மேபி டவுட்லேயே இருந்திருந்தீங்கன்னா ஏதாவது சில விஷயங்கள், அந்த விஷயங்கள ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஹெர்மிட் மோட்லேயே நீங்கள் இருக்க போகிறீங்க. ரொம்ப சைலன்ஸ், ரொம்ப சீக்ரெட், ரொம்ப ஒரு கிரவுண்டட் ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்க போகிறதா தெரியுது. இந்த ஆகஸ்ட் மந்த் அதிகமாக அனிமல்ஸ், நேச்சர், பேர்ட்ஸ், இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக இன்னும் ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. பேர்ட்ஸ் கிட்ட, அனிமல்ஸ் கிட்ட, பெட்ஸ் கிட்டலாம் அதிகமான அட்ராக்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலி ரோட்டில் நடந்துட்டு போனால் கூட அனிமல்ஸ் உங்களை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு பாசமாக அவங்க கிட்ட வந்து நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு டவுட்ஃபுல், ஆல்ரெடி நான் சொன்னேன். அந்த மாதிரியான எனர்ஜிஸ்லேருந்து நீங்கள் டோட்டலி நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெளில வரீங்க. ரொம்ப ஒரு சீக்ரெட் எனர்ஜி தெரியுது. என்ன விஷயத்தில் சீக்ரெட்? கலெக்டிவ். மேபி ஒரு நல்ல விஷயம், ஒரு கிரேட் ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ஃபீல் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. மேபி இப்போ ஒரு பேபி ஸ்டெப்னு கேட்குது. ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு பொசிஷன்னும் கேட்குது. ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வர மாதிரி இருக்குது. நான் சொல்லும் போது கண்டினியூஸாக அதில் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு ஃபோனில் கண்டிப்பாக ஒரு அபண்டன்ட் எனர்ஜி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நல்லா இருக்குது சொல்லும் போது. அபண்டன்ட் சொல்லும் போது ஒரு ஹெல்த்தி, ஒரு அபண்டன்ட், ஒரு எனர்ஜெட்டிக், ரொம்ப ஒரு அழகான ஒரு எனர்ஜி இந்த ஆகஸ்ட் மந்தில் அவங்க ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல், ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்க போகிறீங்கன்றது உறுதி. ஹாப்பியஸ்ட் பர்சனாக
நான் யாருக்கு சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அது ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க. சில பேர் அவங்க அதுக்கான ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கிராட்டிடியூட்ன்றது என்னென்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ், அது புதுசாக வரவங்க தான் உங்களுக்கே தெரியும், இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம நெகட்டிவ் நினச்சிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இருக்கிறவங்களையும் நெகட்டிவ் அந்த எனர்ஜியில் இழுக்கிறதுக்காக வர்றது சில விஷயங்கள். கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல், அபண்டன்ட், ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக இந்த உலகத்தில் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வருது. இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பேபி ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட்டில் அதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இன்னும் அதிகரிச்சுட்டே போகிற மாதிரி இருக்குது. பெட்ஸ் லவராக கண்டிப்பாக இருப்பீங்க. பெட்ஸ் லவர், உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய இன்ட்யூஷன் நல்ல ஒரு இன்னும் லெவல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. டே பை டே உங்களுடைய இன்ட்யூஷன். புதுசாக சில விஷயங்கள் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். நிறைய பேர் லைஃப் லெசன்றது கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கு லைஃப்பில். அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவலி மட்டும் இல்லாமல் ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல பர்சன், ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன்னு, ஒரு டிவைன் ஒரு லைட் உங்ககிட்ட அதிகமாக அது வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. டிவைன் லைட், உங்களுடைய இந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்க போகுது. மற்றவங்க அதை பார்த்து ஒரு மோட்டிவேட் ஆகிற மாதிரியும் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங், ஒரு நல்ல எனர்ஜிக்கு வரீங்க. நல்ல எனர்ஜிக்கு. வேறு ஏதாவது மெசேஜஸ் கலெக்டிவ்காக இன்னும்? ஓகே, இதில் பார்ப்போமா? டிவைன் உங்களுக்கு எதனா மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்களா? டிவைன் இவ்வளோ நேரம் டிவைன் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா எதனா ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் மெசேஜ் கலெக்டிவ்காக, எதனா ஒரு போனஸ் மெசேஜ். போனஸ் மெசேஜ். ஓகே, ஓப்பன்னஸ். கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிளாக் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு வழி விடுற மாதிரி இருக்குது. தானாக உங்களுக்கு வழி விட்டு நகர்ற மாதிரி இருக்குது. ஒரு கடலே உங்களை அடைச்சி வழி இல்லாமல் அடைச்சி வச்சுருந்தாலும் அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் கடல் தானாக விலகி உங்களுக்கு வழி விடுற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க நேரிடும். நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே ஒரு ஓப்பன் மைண்ட், ஓப்பன் ஹார்ட்டாக இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நல்ல விஷயங்கள். இன்கேஸ் சில நேரத்தில் நமக்கு கசப்பான விஷயங்கள் லைஃப்பில் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குதுன்றது மட்டும் நம்ம கவனிக்கணும். நம்ம தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் டிப்ரெஷனில் போகிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. சில விஷயங்கள் இப்போதைக்கு தடையாக இருக்குன்னா ஏதோ சில ரீசன்ஸ் இருக்குது. அது என்ன விஷயம் என்னன்றது மட்டும் நீங்கள் யோசித்து ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருங்க எப்போவுமே. அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு தானாகவே எந்த சொல்யூஷன்ஸ் கிடச்சிருங்க எந்த விஷயத்துக்கு இருந்தாலும். டிராவிங். கண்டிப்பாக டிவைன்லி ஒரு நல்ல எனர்ஜியில் இந்த ஆகஸ்ட் மந்த் ஒரு நல்ல ஃபீலில் தான் இந்த மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு மிட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுறது மிட் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதிகமாக ஸ்டார்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மூன் ஸ்டார்ஸ் கிட்ட, இன்னும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட இன்னும் அதிகம் ஒரு அட்டாச்மெண்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது யூனிவர்ஸோட சேர்த்து. Six of Cups, Nine of Swords, Six of Cups and Nine of Swords, Queen of Cups. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு abundant எனர்ஜி. கண்டிப்பாக லீப்ரா,
லீப்ரோ ஸ்ட்ராங்காக இருக்குது. லீப்ரோ ஸ்கார்பியோ. எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குங்க. எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாக வர மாதிரி இருக்குது உங்கள் லைஃப்பில். நடக்காதுன்னு நினைக்கிற விஷயம் கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக நடந்துடுற மாதிரி இருக்குது. மேபி எனக்கு இங்கே என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சில பேர் இந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை எதுனா கடன் எதுனா ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யார்கிட்டயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுற மாதிரி இருக்குது. என்னதான் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் எப்போவுமே ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க. சில விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரியும் இருக்குது. எனக்கு ப்ரொடெக்டட் தான், டிவைன்லி ஒரு நல்ல எனர்ஜியில் ப்ரொடெக்டட் தான் இருக்கீங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் கண்ணடி பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் சீக்ரெட் நிதானம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக நடக்கும். ஓகே, ஒரு எஸ்ஆர் நோ பார்த்துடலாமா? ஃபைனலாக ரீடிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஆர் நோ எதுனா ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எதுனா ஒரு விஷயம், நார்மலான விஷயம், ஜென்ரல் விஷயம். எஸ்ஆர் நோ. எஸ்ஆர் நோ ஃபார் collective. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த கார்டு நான் பாட்டம் ஆஃப் த டெக்கில் பார்த்தேன். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு பாட்டம் ஆஃப் டெக் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷஃபல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்டு இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நிதானமாக எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். மேபி அதில் சில உங்களுக்கு கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் ஸ்டெப் போக வேண்டியிருக்கு அந்த விஷயத்துக்காக. அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது, நடக்கும். ஆனால் பொறுமையாக அப்படி தான் நடக்கணுன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.